தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நேற்று பிசைஞ்ச இடியாப்பம் மாவுங்க. கொஞ்சம் அப்படியே மீந்துடுது. ஃப்ரிட்ஜில் வச்சதால் ரொம்ப கல் மாதிரி இருக்குது. இப்போ அதை நம்ம இதை ஆவியில் வேக வச்சு பார்க்கலாம். மாவை நல்லா துணியில் கட்டி வேக வைக்கலாம். இந்த வேஷ்டி பழைய வேஷ்டி இல்லைங்க, புது வேஷ்டி தான். இப்போ பார்ப்போம். இது நல்லா வெந்து வரட்டும், நம்ம பார்க்கலாம். சாஃப்டாக வந்தாச்சு. பார்த்திங்கனாவே தெரியும். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடு லேசான பிறகு நம்ம பழைய மாதிரி இந்த மாவை கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெசரி எடுத்துக்கலாங்க. அப்போ நமக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இடியாப்ப மாவை, பழைய மாவை இந்த மாதிரி பெசரி எடுத்து மறுபடியும் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்கலாம். பாருங்க, இப்போ பார்த்திங்கன்னா இதே மாவில் நம்ம பழைய மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலேயும் இடியாப்பம் பிழிஞ்சாச்சு. இந்த மாதிரி நம்ம பழைய மாவு மீந்துருச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம மூட்டை கட்டிட்டு வேக வச்சு அப்படியே எடுத்து பிழியலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். போல் ரெடி ஆகிடுச்சு.